சம்வர்தனா மதர்சனோட Q1 வந்திருக்கு. இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நெட் ப்ராஃபிட் வந்து டவுன் தான் வந்து ஆயிருக்கு. இந்த ரிசல்ட்ஸ் வந்து சரியில்ல. சோ என்ன ஏதுன்னா வந்து ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம். 998 கோடி போன வருஷம் பண்ணவங்க இப்ப பண்றது 484 கோடியா இருக்கு. 49% கிட்ட வந்து டவுன் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்ன்றது. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன்ஸா வந்து 4.7% ஏறனாலும் இங்க வந்து எபிட்டா வந்து மெயின்டைன் பண்ண முடியல. சோ எபிட்டா மார்ஜின் வந்து இங்க வந்து அடி வாங்குது. சோ இவங்க ரெவன்யூ வந்து பண்ணிருக்காங்க. பட் ஆனா ப்ராஃபிட் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியல. எபிட்டா வந்து இன்க்ரீஸ் ஆகல. இதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்க ட்ரம்போட டாரிஃப் வந்து இங்க இம்ப்ளிகேஷன் ஆகுதானா அது வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ஏன்னா இவங்க இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்றதை விட அவங்க கிட்ட யூஎஸ் பிளான்ட்டே வந்து நிறைய இருக்கு. சோ அங்க இருந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிப்பாங்க. சோ அங்க இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோ இது வந்து பிளஸ் பாயிண்டா இருக்கு. அண்ட் தென் அந்த கம்பெனியுமே அக்னாலஜ்மெண்ட் பண்றது எங்களுக்கு இந்த யூஎஸ் ட்ரம்ப் டாரிஃப்னால இந்த ஒரு ப்ராஃபிட் வந்து அஃபெக்ட் ஆகல. அஃபெக்ட் ஆகுறது வந்து கம்பெனில இருக்க ஒரு இஷ்யூஸ் தான். கம்பெனில இண்டஸ்ட்ரியல் சேலஞ்சஸ் எல்லாம் வந்து இருக்கு. அதனாலதான் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கே தவிர ட்ரம்போட டாரிஃப் எந்த அஃபெக்டும் வந்து எங்களுக்கு வந்து பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையும் கூட. ஏன்னா அவங்க கிட்ட வந்து அங்க யூஎஸ்ல வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கு. அங்க வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிப்பாங்க. சோ ஓவராலா சம்வர்தனா மதர்சனோட ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கும்போது நெகட்டிவா இருக்கு. பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேட் லிமிடெட், அதாவது பிபிசிஎல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னா சூப்பராவே இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 140% வந்து அப்பா இருக்கு. அப்படின்னா 2800 கோடி போன வருஷம் அவங்க ப்ராஃபிட் பண்ணவங்க இப்போ பண்றது வந்து 6800 கோடி வந்து ப்ராஃபிட் வந்து பண்றாங்க. இது எந்த அளவுக்கு அப் அப்படின்னா 140% வந்து அப்பா இருக்காங்க. அதாவது 1.5 மடங்கு வந்து அப்பா இருக்காங்க. சீக்வென்ஷியல் growth-ஆ பார்க்கும்போது ப்ராஃபிட் வைஸ் வந்து 55% வந்து growth கொடுத்திருக்காங்க. ரெவன்யூவும் டோட்டல் இன்கமும் வந்து பிளாட்டா இருக்கு. அதாவது அவங்க ரெவன்யூ பண்றது டோட்டல் இன்கமும் பிளாட்டா இருக்கு. ஆனா ஏன் ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு அப்படின்ற டவுட் வந்து இப்போ வரும். சிம்பிள் தான். இங்க ஆயில் பேரல் வந்து கிடைக்கிறது வந்து கம்மியான ரேட்ல வந்து கிடைக்குது. இதுக்கு முன்னாடி கிடைச்ச ரேட்டை விட இப்போ வந்து கம்மியா கிடைக்குது. சோ அந்த ஒரு ரீசனா ப்ராஃபிட் வந்து இவங்களால அதிகமா பண்ண முடியுது. அதே ரெவன்யூ மேக் பண்ணா கூட. சோ இதுதான் வந்து ரீசன் நம்ம இது இந்த கம்பெனி ப்ராஃபிட் பண்றதுக்கு. மத்தபடி வந்து கம்பெனி எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. சோ கவர்மெண்ட் கம்பெனி தான். இன்ஃபோசிஸ் கம்பெனி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு ஆஸ்திரேலியன் கம்பெனி வந்து வாங்க போறாங்க. சோ அதுக்கான பிளான் வந்து போயிட்டு இருக்கு. அது என்ன கம்பெனிலாம் சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். வெர்சன் குரூப்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியால வந்து ஒரு குரூப் இருக்காங்க. இதுல வந்து ஒரு 650 எம்ப்ளாயிஸ், அதாவது இன்ஜினியர்ஸ் வந்து ஒர்க் பண்றாங்க வெர்சன் குரூப்ல. இவங்க வந்து என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் அங்க தந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, இங்க எப்படி டிசிஎஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த டிஜிட்டலான சொல்யூஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. லைக் வந்து அந்த வெப்சைட் டெவலப்மெண்டா இருக்கட்டும். அந்த கவர்மெண்டோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த இன்டர்நெட் வைஸ் என்ன ஹேண்டில் பண்ண முடியுமோ இங்க இருக்க நிறைய கவர்மெண்ட் போர்ட்டல்ஸ் வந்து டிசிஎஸ் தான் வந்து ஹேண்டில் பண்ணப்படுது. சோ அந்த மாதிரி ஆஸ்திரேலியால இந்த வெர்சன் குரூப், சோ அவங்க வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ல வந்து ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. இல்ல கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் கிடையாது, பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் சரி, எனர்ஜிலையும் சரி, யூட்டிலைசேஷன்லயும் சரி, சோ இந்த எல்லா செக்டர்ஸ்லயும் வந்து அந்த கம்பெனி வந்து இது எல்லாத்துலயும் வந்து உள்ள இன்வால்மெண்ட்ல தான் இருக்காங்க. சோ இது ஃபுல்லாவே ஆஸ்திரேலியன் பேஸ் பண்ண ஒரு கம்பெனி. ஆஸ்திரேலியால தான் மெயின் வந்து இவங்களோட சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. கிளவுட் டெக்னாலஜிஸ் அண்ட் தென் ஏஐ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல வந்து இந்த கம்பெனி இருக்காங்க. இப்போ இன்ஃபோசிஸ் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 75% வந்து இந்த கம்பெனில வந்து ஸ்டேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. ஸோ அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் வந்து இன்ஃபோசிஸ் நிறுவனம் வந்து வாங்கிடுவாங்க இந்த வெர்சன் குரூப். அண்ட் தென் மீதி இருக்க 25% ஆஃப் த ஸ்டேக் வந்து இந்த வெர்சன் குரூப்போட பேரண்ட் கம்பெனியான டெல்ஸ்ட்ரா நிறுவனம் வந்து இருக்கு. ஸோ அவங்க கிட்ட 25% ஆஃப் த ஸ்டேக் இருக்கும். அதாவது டெல்ஸ்ட்ரான்றது தான் பேரண்ட் கம்பெனி. அதுக்குள்ள இருக்க ஒரு குரூப் தான் வந்து இந்த வெர்சன் குரூப். ஸோ அது வந்து ஐடி கம்பெனியா வந்து ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ 25% ஆஃப் ஸ்டேக் வந்து டெல்ஸ்ட்ரா நிறுவனம் ஓன் பண்ணுவாங்க. 75% வந்து இன்ஃபோசிஸ் கிட்ட வந்துடும். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த கண்ட்ரோல் அவங்க கிட்ட வந்துடும். ஆபரேஷனல் வந்து அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. இன்ஃபோசிஸ் தான் வந்து ஃபுல்லா டாமினேட் பண்ணுவாங்க. ஆஸ்திரேலியன் மார்க்கெட்ல என்டர் ஆகிறதுக்கான பிளான் வந்து இன்ஃபோசிஸ் நிறுவனம் இறங்கிட்டாங்க. இந்த டீல் வந்து 1300 கோடி நம்பூர் காசு படி ஒர்த் உள்ள ஒரு டீலா வந்து இருக்கு. இது வந்து எக்ஸிகியூஷன் ஆச்சு அப்படின்னா ஆஸ்திரேலியன் செக்மெண்ட் இன்னும் ஈஸியாவும் பெட்டராவும் வந்து இன்ஃபோசிஸ் நிறுவனம் என்டர் ஆயிடுவாங்க. ரீகால் ரிசோர்சஸோட ஐபிஓ ஸ்டேட்டஸ் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் டேவான நேத்து வந்து 26 மடங்கு வந்து ஓவரால் சப்ஸ்கிரைப் வந்து ஆயிருக்காங்க. அப்படின்னா லிஸ்டிங் என்ன்றது வந்து 25 ரூபா வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க லிஸ்டிங் ஏன்னா வரும்ட்டு. ஸோ ஓவராலா வந்து ஒரு 15ல இருந்து 25% வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. கிரே மார்க்கெட் பிரைஸாவே வந்து 25 ரூபா வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க எக்ஸ்ட்ரா பிரீமியமா. ஸோ அப்படி இருக்கும்போது லிஸ்டிங் வந்து கம்பல்சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. சரி நேற்று வரைக்கும் இந்த ஐபிஓ அப்ளை பண்ண வேணாம் தான் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஸோ இன்னைக்கு இருக்க ஸ்டேட்டஸ் படி பார்த்தா ஐபிஓ அப்ளை பண்ணலாம். சும்மா போட்டு பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப நாள் வந்து ஆகுது ஐபிஓ அப்ளை பண்ணி. இந்த ஆதித்யா இன்ஃபோடெக் வந்து அப்ளை பண்ணலான்ற ஒரு பிளான் வந்து இருந்தேன். பட் ஆனா பண்ண முடியல. இந்த ஐபிஓ வச்சு அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா லிஸ்டிங் எனக்காக தான். ஏன்னா இந்த கம்பெனி வந்து நிறைய கடன் வந்து இருக்காங்க. அந்த கடனை ரீபே பண்றதுக்காக தான் இந்த ஐபிஓ வந்து வராங்க. ஸோ லிஸ்டிங் எண் வந்து கிடைச்சது அப்படின்னா வெளியே வந்துடும். ஏன்னா 26 மடங்கு சப்ஸ்கிரைப் போது இங்க சான்ஸ் கம்மி தான் இங்க வந்து ஐபிஓ அலாட்மெண்ட் ஆகிறதுக்கு. இந்த பிரீமியம் வந்து கம்பல்சரியா கிடைச்சிருமானா அது கிடையாது. இருக்கிற டேட்டாஸ் வச்சு இப்ப கிரே மார்க்கெட் பிரீமியம் வச்சு லிஸ்ட் ஆகிறத வச்சு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 96 ரூபால இருந்து இப்ப 102 ரூபா வந்து பிரைஸ் பண்ண வச்சிருக்காங்க. அங்க வந்து ஒரு 125 ரூபா வந்து போகலாம். அதாவது லிஸ்ட் ஆகும்போது ஆகலாம். அப்படின்னா 100 ரூபா போட்டிருந்தா 25 ரூபா வந்து ஐபிஓ வந்து லிஸ்டிங் எண் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷனா வந்து இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப சின்ன கம்பெனி, கடன் வந்து ரொம்ப கம்மியா வந்து இருக்கு. லிஸ்டிங் எண் தவிர வேற எதனா பெருசா ஆசைப்பட்டீங்க அப்படின்னா லாங் டேர்ம் growth வந்து பார்க்கணும். ஸோ ஃபுல்லா வந்து மக்காச்சோளம் ப்ராடக்ட்ல இருக்காங்க. அதை வந்து நேத்து எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதுதான் ரீகால் ரிசோர்சஸ் ஐபிஓட
ஸ்டேட்டஸா வந்து இருக்கு. நான் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல வந்து இருக்கேன். சரி சும்மா போட்டு பார்ப்போம் என்னதான் கிடைக்குதா கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ல வந்து இருக்கேன். டாமினோஸ் பிசினஸ் இந்தியாவில் ஆப்ரேட் பண்ற நிறுவனமும் அண்ட் தென் பாப்பாய்ஸ் இப்ப ஃப்ரைட் சிக்கன்ல வந்து ஃபேமஸா இருக்கு, அந்த கேஎஃப்சி கூட காம்படிஷனா இருக்க பாப்பாய்ஸ் நிறுவனத்தை இந்தியாவில் ஆப்ரேட் பண்ற நிறுவனமான இந்த ஜூப்ளியன்ட் ஃபுட் ஒர்க்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. அது எப்படி இருக்குன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணலாம். நெட் ப்ராஃபிட் அதாவது அட்ரிபியூட்டல் டு ஓனர் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்றாங்க. அப்படின்னா இங்க அவங்க நிறைய பிரான்சைசி மாடல் தான் வந்து ஓன் பண்றாங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்து கன்சல்டேட் பண்ணி வரும்போது இயர் ஆன் இயர்ல 64% வந்து அப்பா இருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து நல்லாவே அப்பா இருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷனா ஒரு 16% வந்து அப்பா இருக்காங்க. எபிட்டா மார்ஜினுமே ஒரு 19% வந்து மெயின்டைன் பண்றாங்க. எபிட்டாமே வந்து நல்லா தான் வந்து இருக்கு. ஸோ இதுக்கான ரீசன் என்ன, இந்த அளவுக்கான ஜூப்ளியன்ட் ஒர்க் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ இந்த குயிக் காமர்ஸ் டெலிவரி வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அதுல இந்த 20 மினிட்ஸ்ல வந்து இந்த டாமினோஸ் பீஸா வந்து செல் பண்றது அது ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அதுல இருக்க growth வந்து அதிகமா வந்து ஆயிருக்கு. அண்ட் தென் இந்த பாப்பைஸ் நிறுவனமே வந்து கேஎஃப்சி கூட டைரக்டா காம்படிஷன் வந்து பண்றாங்க. டாமினோஸும் வந்து ஃபாரின் பிராண்ட் தான், பாப்பாய்ஸும் வந்து ஃபாரின் பிராண்ட் தான். இது எல்லாமே பிரான்சைசி ஓன்டு மாடலா வந்து இவங்க எடுத்து இந்தியன் ஆபரேஷன்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியன், பங்களாதேஷ் அண்ட் தென் டர்க்கி இது எல்லாத்தையும் வந்து இந்த கம்பெனி வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்காவும் இவங்க வந்து ஆப்ரேட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியாவை தாண்டி அதர் கண்ட்ரிஸும் வந்து இந்த கம்பெனி வந்து ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. ஜூப்ளியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ். ஸோ ஃபுல்லாக வந்து பிரான்சைசி ஓன்டு மாடலா நிறைய வந்து வச்சிருக்காங்க. டோட்டல் ஸ்டோர்ஸ் வந்து பார்த்தோம்னா 3387 ஸ்டோர்ஸ் வந்து இந்த கம்பெனி கிட்ட இருக்கு. இந்த Q1ல மட்டும் இந்தியாவில் 58 ஸ்டோர் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. டர்க்கில 12 ஸ்டோரும், பங்களாதேஷ்ல ஒரு ஸ்டோரும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ டோட்டலா 71 ஸ்டோர் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஓவராலா இந்த ஜூப்ளியன்ட் ஃபுட் ஒர்க்ஸோட Q1 எப்படி இருக்கு அப்படின்னா நல்லாவே வந்து இருக்கு. அண்ட் தென் நல்ல ஆப்ரேஷன்ஸா வந்து கண்ட்ரி லெவல்ல எல்லா இடத்துலயும் சூப்பரா தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பாப்பாய்ஸும் நல்லா போகுது. அண்ட் தென் டாமினோஸும் வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு. இந்தியன் ஹோட்டல்ஸ் நிறுவனம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 204 கோடி ரூபா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. மிட் ஸ்கேல்ல வந்து டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான அந்த ஒரு பிளேக்காக உள்ள வராங்க. அப்படின்னா இந்த தாஜ்ல இருந்து ஜிஞ்சருக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ண போறாங்க, ஜிஞ்சர் ஹோட்டல்ஸ்க்கு. ஸோ இது என்ன இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஏஎன்கே ஹோட்டல் அண்ட் தென் பிரைட் ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லிட்டு 2 ஹோட்டல்ஸ் வந்து இருக்கு. இந்த ஹோட்டல் கம்பெனிஸ் வந்து இந்தியன் ஹோட்டல்ஸ் வந்து வாங்க போறாங்க. வாங்கிட்டு இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து மிட் ஸ்கேல் லெவல்ல வந்து இருக்கவங்கள டார்கெட் பண்ற ஒரு கம்பெனிஸா இருக்காங்க. இவங்களும் சேம் பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ண போறாங்க இந்த ஜிஞ்சர் பிராண்ட் மூலமா. இந்த ஜிஞ்சர் பிராண்ட்ன்றது வந்து ஹை லெவல் ப்ராடக்டா வந்து இருக்காது, பிரீமியம் ப்ராடக்ட் கிடையாது, மிட் ஸ்கேல் லெவல் ப்ராடக்டா இருக்கும். பட் அதுவும் காஸ்ட்லி தான். பட் ஆனா பிரீமியம் செக்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணாம அதுக்கு அடுத்த செக்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்றவங்க. இதுல வந்து இந்த டொமஸ்டிக் டிராவலர்ஸ் அண்ட் தென் இன்டர்நேஷனல் டிராவலர்ஸ் அண்ட் தென் இந்த எக்கனாமி டிராவலர்ஸ் அப்புறம் இந்த பிசினஸ் கிளாஸ் அண்ட் தென் கார்பரேட் டிராவலர்ஸ் இவங்க எல்லாரையும் ஃபோக்கஸ் பண்ணி டார்கெட் பண்ற இடம் தான் இந்த ஒரு மிட் ஸ்கேல் ஏரியாவா வந்து இருக்கு. ஸோ அதுல வந்து இந்த ஜிஞ்சர் பிராண்ட் வந்து ஆப்ரேட் பண்ண போறாங்க. அதுக்கு இந்த 2 ஹோட்டல்ஸ் வந்து வாங்குறாங்க. 204 கோடி ரூபா வந்து உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. ஸோ இதுல வந்து ஃபுல்லா மிட் ஸ்கேல் லெவல் வந்து பிடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எலிலிலி கம்பெனியோட மோஞ்சாரா ப்ராடக்ட் வந்து ஒன்னு இன்னைக்கு லான்ச் ஆக போகுது. ஸோ இதுதான் இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனா வந்து இருக்கு. அது என்ன அதெல்லாம் சொல்லி டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் தென் இது பெரிய பிளஸா எலிலிலி கம்பெனிக்கு வந்து அமைய போகுது. அந்த மோஞ்சாரா ட்ரக்கை பத்தி இப்ப பாத்துலாம். மோஞ்சாரா கிவிக் பென் அப்படின்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்றாங்க. இந்த பென் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா, ஸோ இது வந்து ஃபுல்லாவே பிசினஸ் அப்டேட் தான். பட் ஆனா எப்படி வந்து நார்மல் மக்களுக்கு வந்து ஆப்ரேட் ஆகுது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அதை நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இது எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா, மோஞ்சாரா கிவிக் பென்ன்றது ஒரு பென் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து இன்ஜெக்ஷன் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த இன்ஜெக்ஷன்ல நீங்க எதுவுமே வந்து கலக்க தேவையில்ல. இது ஏற்கனவே வந்து ஃபில் பண்ணி தான் வந்து ப்ரீ ஃபில்டா வந்து வந்துடும். ஸோ அதுல வந்து நீங்க எவ்வளவு எம்ஜிசி எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இனிஷியல் ஸ்டேஜா வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னும் போது 2.5 mg வந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் மந்த் ஃபுல்லாவே வந்து அந்த 2.5 mg எடுத்துப்பீங்க. அது வந்து இந்த ஒரு மோஞ்சாரா கிவிக் பென் வந்து நீங்க எடுத்துப்பீங்க. ஸோ இந்த ஒரு மோஞ்சாரா கிவிக் பென்ல வந்து 4 டோஸ் வந்து இருக்கும். ஸோ ஒரு கிவிக் பென்ல 4 டோஸ் வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஒரு வீக்குக்கு 4 டோஸ் அப்படின்னா ஒரு மந்த்லிக்கு வந்து 4 பென் வந்து உங்களுக்கு தேவைப்படும். இதோட அமௌண்ட் வந்து எவ்வளவா இருக்கு அப்படின்னா, அந்த 2.5 mgயோட அமௌண்ட் எவ்வளவா இருக்கு அப்படின்னா 14,000 ரூபாய் வந்து இருக்கு. ஸோ இந்த கிவிக் பென்ன்றது இன்ஜெக்ஷன் மாதிரி தான். ஸோ இது வந்து 14,000 ரூபாய் வந்து இருக்கு. அண்ட் தென் நம்ம செகண்ட் ஸ்டெப்புக்கு போகும்போது செகண்ட் லெவலான டோசேஜ் வந்து எடுத்துப்போம். இது வந்து 5 mg வந்து எடுக்கிறோம்னு வச்சுக்கலாம். இதுக்குமே சேம் தான் 4 இன்ஜெக்ஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்படின்னா வந்து இதோட பிரைஸ் வந்து ஒரு 17,500 ரூபாய் வந்து இருக்கலாம் அப்படின்றது வந்து வைக்கிறாங்க. அண்ட் தென் தேர்ட் லெவல் ஃபோர்த் லெவல் வந்து அப்படியே எம்ஜிஸ் வந்து ஏத்திக்கிட்டே போறாங்க. 27,500 ரூபாய் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அந்த இன்ஜெக்ஷன் வந்து அந்த டோசேஜ் பொறுத்து வந்து வருது ரேட்டு. 17,000 ரூபாயில இருந்து 27,000 ரூபாய் வரைக்கும் இந்த ஒரு வெயிட் லாஸ் ட்ரக்குக்கான இந்த ஒரு இம்பாக்ட் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க எலிலிலி கம்பெனி மோஞ்சாரா கிவிக் பென் ப்ராடக்ட் மூலமா. ஸோ இது வந்து வெயிட் லாஸ் ட்ரக் வந்து இந்தியா மார்க்கெட்ல வந்து டாமினேட் பண்றதுக்காக வந்திருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் வந்து ஒரு 5 வருஷத்துக்கான பிளான் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது என்ன சொல்லி டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த 5 இயர்ஸ் பிளான் என்ன அப்படின்னா கேரளா, கர்நாடகா அண்ட் தென் சென்ட்ரல் இந்தியாவை டார்கெட் பண்ற மாதிரியான பிளான்ல வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து கேரளால வந்து 2001 இருந்து வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஒரு 6 மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கு. 2653 பெட்ஸ் வந்து அங்க இருக்கு. அண்ட் தென் 201 லெபார்டரிஸும் 84 ஃபார்மசிஸும் வந்து வச்சிருக்காங்க இங்க கேரளால மட்டும். ஸோ இங்க எக்ஸ்பென்ஷன் போது இங்க கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷனாவோ இல்ல அப்படின்னா லெபார்டரிஸ் எக்ஸ்பென்ஷனாவோ இல்ல ஃபார்மசிஸ் எக்ஸ்பென்ஷனாவோ இல்ல பெட் லெவல்ல வந்து இன்க்ரீஸ் பண்ற எக்ஸ்பென்ஷன்ஸாவோ ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பென்ஷன்ஸ் தான் இந்த 5 இயர்ஸ் பிளானுக்குள்ள
வருது. இதுல கேரளால வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க. அண்ட் தென் அடுத்து கர்நாடகால வந்து பெங்களூர்ல வந்து பண்ண போறாங்க. அண்ட் தென் சென்ட்ரல் இந்தியாலயும் வந்து பண்ண போறாங்க. கேரளால 2001ல இருந்து எப்படி ஆப்ரேட் ஆயிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம். இப்போ அந்த புது எக்ஸ்பென்ஷனா என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு 818 பெட்ஸ் வந்து புதுசா வந்து ஆட் பண்ண போறாங்க. ஹைதராபாத்ல வந்து ஒரு 300 பெட்ஸ் வந்து புதுசா ஆட் பண்ண போறாங்க. இது வந்து விமன் அண்ட் தென் சில்ட்ரன் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி அந்த பெட் ஏரியா வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அண்ட் தென் குவாலிட்டி கேர் இந்தியா லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. இது வந்து இந்த பிளாக்ஸ்டோன் நிறுவனத்தால பேக்கப் பண்ண ஒரு கம்பெனி. ஸோ இந்த குவாலிட்டி இந்தியா லிமிடெட் வந்து இந்த கம்பெனி வந்து வாங்கிட்டாங்க. ஸோ அதாவது மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இந்த கம்பெனி மூலமா சென்ட்ரல் இந்தியாலயும் உங்களோட எக்ஸ்பென்ஷன் பிளான் வந்து டார்கெட் பண்றாங்க. இவங்க வந்து இந்த மீடியம் செக்மெண்ட் அண்ட் தென் சென்ட்ரல் இந்தியா செக்மெண்ட்ல வந்து நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கிற நிறுவனமா இந்த குவாலிட்டி இந்தியா இருக்காங்க. அவங்க மூலமா ஆஸ்டிடிஎமும் எக்ஸ்பென்ஷன் பண்ற பிளான் வந்து இறங்கிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த 5 இயர்ஸ் எக்ஸ்பென்ஷன் பிளான். மெயினா வந்து கேரளா, கர்நாடகா அண்ட் தென் சென்ட்ரல் இந்தியால வந்து போறாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸோட Q1 வந்திருக்கு. இந்த Q1 பார்த்தோம்னா நல்லாவே வந்து இருக்கு. நெட் ப்ராஃபிட் வைஸ் வரும்போது 42%, ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வரும்போது 15%, எபிட்டா மார்ஜினா வரும்போது ஒரு 14% வந்து அப்பா இருக்காங்க. ஸோ ஓவரால நல்ல ரிசல்ட்ஸா வந்து இருக்கு. செக்மெண்ட் வைஸா வரும்போது 11% ஹாஸ்பிட்டல்ஸ்லயும், டயக்னாஸ்டிக்ஸ்ல வந்து 19%, டிஜிட்டல் ஹெல்த் கேர்ல ஒரு 19% வந்து அப்பா இருக்காங்க இயர் ஆன் இயர்ல. இந்த கம்பெனியோட சிஇஓவான டாக்டர் மது சசிதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்னா இது எல்லாமே எங்களோட கிளினிக்கல் ஸ்கில்ஸ் தான் வந்து இம்பாக்ட் வந்து பண்ணுது. அததான் வந்து ரிஃப்ளெக்ஷனா வந்து இருக்கு. எங்களோட கிளினிக்கல் ஸ்கில்ஸோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ ஓவரால் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸோட Q1 வந்து நல்லாவே இருக்கு. யுனைடெட் ஸ்பிரிட்ஸோட Q1 வந்திருக்கு. இதுல வந்து நெட் ப்ராஃபிட் வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டவுன் ஆயிருக்கு. போன வருஷம் 485 கோடி பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்ப 417 கோடி தான் வந்து பண்ணிருக்காங்க. நெட் சேல்ஸ் வேல்யூவா வந்து பார்த்தோம் அப்படின்னா 9.4% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இதுல 8.4% வந்து பிசினஸ் growth-ஆ இருந்தாலும் 15.7% வந்து இவங்களோட ராயல் சேலஞ்சர்ஸோட அந்த ஸ்போர்ட்ஸ் டீம் வந்து இதுல கான்ட்ரிபியூட் வந்து பண்ணுது. அது வந்து ஒரு 15% இவங்களோட பிசினஸ் ரெவன்யூக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணுது. எபிட்டா வந்து டவுன் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் வந்து டவுன் ஆயிருக்கு. இதுக்கான ரீசன் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா இன்டைரக்ட் டாக்ஸ் நிறைய வந்து இம்ப்ளிகேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் அட்வர்டைசிங் ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து அதிக எக்ஸ்பென்ஸ் வந்து தேவைப்படுது. சோ இதனால வந்து எபிட்டா வந்து டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஓவரால் சேல்ஸ் வால்யூம் அந்த ஆல்கஹால் சேல்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 13.6 மில்லியன் வந்து போன வருஷம் வித்து இருக்காங்க அப்படின்னா அந்த சேல்ஸ் வைஸ் வரும்போது இப்போ வித்திருக்கிறது அமௌண்ட் வந்து 14.9 மில்லியன் வந்து வித்திருக்காங்க கேசஸா வந்து வரும்போது. 14.9 மில்லியன் கேசஸ் வந்து வித்திருக்காங்க. போன வருஷம் பண்ணது 13.6 மில்லியன் கேசஸ் தான். ஸோ சரக்கு எல்லாரும் அடிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியுது. அதுவும் பிரீமியம் ப்ராடக்ட்ஸா வந்து இன்னும் என்லார்ஜ் பண்ணிட்டு போறாங்கன்றது வந்து தெரியுது. டாடா பவர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கர்கர் சோலார்னு சொல்லிட்டு பூனேல வந்து ஒரு கேம்பெயின் வந்து ரன் பண்ண போறாங்க. இது வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஒட்டி வந்து இந்த கேம்பெயின் வந்து ரன் பண்ண போறாங்க. 1947 அந்த ஒரு நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்ச டேட்டை வந்து மையமா வச்சு 1947 ருபீஸ் நீங்க வந்து கட்டி இந்த ரூஃப் டாப் சோலார் சிஸ்டம் வந்து உங்க வீட்டுல வந்து நீங்க இன்பில்ட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இருக்க அமௌண்ட் வந்து நீங்க இஎம்ஐ வந்து பே பண்ணிக்கலாம். அதாவது இனிஷியல் பேமெண்டா 1947 ருபீஸ் வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் இருக்க அமௌண்ட் வந்து இஎம்ஐ ஆப்ஷன் மூலமா கட்டிக்கலாம். அதுவும் வந்து ஃபுல்லாவே டிஜிட்டலா வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இஎம்ஐ வந்து 2369 ரூபாயில வந்து இஎம்ஐ வந்து ஸ்டார்ட் ஆகுது. 60 மாசம் டென்யூர் வரைக்கும் வந்து கட்டிக்கலாம். 1947 ரூபா வந்து நம்ம இனிஷியல் அமௌண்ட் கட்டிட்டு மீதி இருக்க அமௌண்ட் வந்து லோன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுவுமே வந்து டிஜிட்டலாவே வந்து லோன் வந்து அப்ரூவல் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு பேக்டப்பா இருக்க பேங்க்ஸ் வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா இந்த எஸ்பிஐ, இந்தியன் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இந்த கம்பெனி எல்லாமே வந்து இருக்காங்க. ஸோ ஒரு 15 பேங்க்ஸ் வந்து இதுக்கு பின்னாடி பேக்டப்பா வந்து இருக்கு. ஸோ இது வந்து ஃபுல்லாவே இந்த ரூஃப் டாப் சொல்யூஷன்ஸ் அண்ட் தென் சோலார் பவர்ல வந்து எல்லாரும் வந்து உள்ள இன்வால்வ்மெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரால டாடா பவர் நடத்துற ஒரு கேம்பெயினா வந்து இருக்கு. ரேடிகோ கைட்டன் நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னா பிராண்ட் அம்பாசடராவோ இல்ல அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் எக்ஸ்பென்ஷனாவோ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஷாருக் கான், ஆரியன் கான் அண்ட் தென் நிக்கில் காமத் இவங்க எல்லாரையும் வச்சு ஒரு கேம்பெயின் வந்து ரன் பண்ண போறாங்க. ஸோ இந்த கேம்பெயினோட நேம் வந்து தி எவோல்ட் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எல்லாமே பிரீமியம் ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸ் வந்து டார்கெட் பண்ற ஒரு விஷயமா வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரேடிகோ கைட்டன் நிறுவனம் ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியாதவங்களுக்கு அது ஒரு சரக்கு கம்பெனி தான். இந்த மேஜிக் மூமெண்ட்ஸ்லாம் எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் ரீல்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. மேஜிக் மூமெண்ட்ஸோட வோட்கா வந்து இந்த கம்பெனியோட தான். வோட்காவோட மார்க்கெட் ஷேர் வைஸ் வந்தோம் அப்படின்னாலே இந்த கம்பெனி தான் டாமினன்ஸ். வோட்கா வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க கிட்ட தான் வந்து இருக்கு. தென் அதர் ஆல்கஹால் செக்மெண்ட்ஸ்லயும் வந்து உள்ள இருக்காங்க பிரீமியம் ரேஞ்சில். பட் வோட்கா தான் இவங்களோட டாமினன்ட் பிளேயரா இருக்கு. அந்த மேஜிக் மூமெண்ட்ஸ் வோட்கா தான் எல்லாருக்கும் வந்து தெரியும்னவே அதை வந்து சொல்றேன். இந்த மாதிரி இது ஒரு சரக்கு நிறுவனம் தான். இந்த சரக்கு நிறுவனத்துல வந்து ஷாருக் கானும், ஆரியன் கானும் அந்த நிக்கில் காமத் நம்ம செரோதோ கம்பெனியோட ஃபவுண்டர் இவர் எல்லாருமே வந்து உள்ள வராங்க. இவங்க எல்லாரையும் கொலாபரேஷன் பண்ணி அந்த டி எவோக்ன்ற ஸ்பிரிட்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இது ஃபுல்லாவே வந்து அந்த பிரீமியம் ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ற விதமா வந்து இருக்கு. ஒரு லைஃப் ஸ்டைல் பிராண்டா வந்து உள்ள என்ட்ரி ஆகணும் அப்படின்ற பிளான்ல வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இது எப்படி இந்த கம்பெனி சக்சஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம யுனைடெட் ஸ்பிரிட்ஸும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த கம்பெனியை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு கம்பெனியுமே இந்த ஓவர் பிரைஸ்ல தான் வந்து இருக்கு. நமக்கு எப்படி இப்போ சிகரெட் கம்பெனியான ஐடிசி வந்து கையில இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு சரக்கு கம்பெனி கையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன். பட் ஆனா எந்த கம்பெனியும் வந்து இல்ல கையில எல்லாமே வந்து ஓவர் பிரைஸ்டா வந்து இருக்கு. ஸோ ஒரு பிரைஸ் கம்மியாச்சு அப்படின்னா உள்ள போலாம் அப்படின்ற பிளான் வந்து இருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஒரு பெரிய குண்டு வந்து தூக்கி போட்டாங்க. 50,000 மினிமம் அமௌண்ட் பேலன்ஸ் வந்து நீங்க வச்சிருக்கணும் அக்கௌண்ட்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கவர்மெண்ட் வந்து இப்ப ரிவைஸ் பண்ணி விட்டாங்க. 50,000 வந்து யாரும் வச்சிருக்க முடியாது, அவ்வளவு அமௌண்ட்ல யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ரிவைஸ் பண்ணி விட்டாங்க. அது என்ன இதெல்லாம் டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் தென் நீங்க ஐசிஐசி அக்கௌண்ட் ஹோல்டரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எலிஜிபிளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஜூலை 31 முன்னாடியே நீங்க அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க ஐசிஐசி பேங்க் கிட்ட அப்படின்னா
உங்களுக்கு வந்து இதெல்லாம் அப்ளிகபிள் கிடையாது. ஆகஸ்ட் 1க்கு அப்புறம் யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறாங்களோ அவங்களுக்கு தான் இது வந்து அப்ளிகபிளா இருக்க போகுது. அண்ட் தென் சேலரி அக்கௌண்ட் அண்ட் தென் நீங்க கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்காக ஓப்பன் பண்ற வேற அக்கௌண்ட் அண்ட் தென் வேற யூஸ்க்காக நீங்க ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது அப்ளிகபிள் இல்ல. சேவிங்ஸ் அக்கௌண்ட் யார் யார் ஓப்பன் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் வந்து இது அப்ளிகபிளா வரும்போது ஸோ அதுலயுமே வந்து இந்த கம்பெனி வந்து 3-in-1 அக்கௌண்ட்டா வந்து தர போறாங்க. ட்ரேடிங், டிமேட் அண்ட் தென் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இது மூணுமே வந்து சேர்த்து தான் வந்து தர போறாங்க. ஸோ முன்னாடி எவ்வளவு வந்து இருந்துச்சு இதோட லிமிட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா ஆகஸ்ட் 1க்கு அப்புறம் யார் யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றாங்க அவங்களுக்கு தான் வந்து இது அப்ளிகபிளா வந்து ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் எவ்வளவா இருந்துச்சு அப்படின்னா இங்க செமி அண்ட் தென் அர்பன் ஏரியா அதாவது சிட்டிஸ்ல வந்து 10,000 வந்து மினிமம் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணணும்னு இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து செமி அர்பன் இந்த டவுன் மாதிரி ஏரியாவில் வச்சுக்கலாம். ஸோ இங்க வந்து 5,000 வந்து இருந்துச்சு. அண்ட் தென் ரூரல் ஏரியா கிராமத்துல வந்து 2,000 வந்து நீங்க அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுல இருந்து இவங்க எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அர்பன் ஏரியாஸ்ல வந்து 50,000 ரூபாயும் செமி அர்பன் ஏரியால 25,000 ரூபாயும் ரூரல் ஏரியால வந்து 10,000 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிருந்தாங்க. ஸோ அதை வந்து கவர்மெண்ட் ரிவைஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 10,000 ரூபாய் இருக்குது 5,000 வந்து ஆக்கியிருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட் வந்து நம்ம மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். சிட்டிஸ்ல வந்து 10,000 ரூபாயில இருந்து இப்போ 15,000 வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. டவுன் மாதிரி ஏரியால வந்து இந்த செமி அர்பன் ஏரியால வந்து 5,000 ரூபாயில இருந்து 7,500 ரூபாய் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கிராமத்துல வந்து 2,000 ரூபாயில இருந்து 2,500 ரூபாய் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் புதுசா வந்திருக்க அப்டேட். இது வந்து யார் யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். ஸோ நீங்க ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா நீங்க பயப்பட தேவையில்ல. இது புதுசா அக்கௌண்ட் யார் ஓப்பன் பண்ண போறீங்களோ அவங்களுக்கான ஒரு அப்டேட்டா தான் வந்து இருக்கு. முத்தூட் பினான்ஸோட Q1 வந்திருக்கு. இது ரொம்பவே நல்ல ஒரு Q1 வந்து அமைஞ்சிருக்கு. 90% வந்து அவங்க நெட் ப்ராஃபிட் வந்து அப்பா இருக்கு. ஆனா ரெவன்யூ அண்ட் தென் சேல்ஸ் வைஸ் வரும்போது சேமா தான் வந்து இருக்கு. அனலிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணது 1,642 கோடி வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க. பட் இவங்க பண்ணது வந்து 2,046 கோடியா வந்து இருக்கு. ஸோ எப்படி வந்து இந்த ப்ராஃபிட் வந்து ஏறிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்க கோல்டு லோனுக்கான டிமாண்ட் வந்து அதிகமா வந்து இருக்கு. கோல்டு லோன் வந்து அதிக பேர் வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து பதிவு பண்றாங்க. பர்சனல் லோனா போனோம் அப்படின்னா அதுக்கு வர இன்ட்ரெஸ்டோட கோல்டு லோனை வந்து இவங்க வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கோல்டு லோனுக்கு வந்து வராங்க. அண்ட் தென் இப்போ கோல்டு லோன்ல இருக்க இன்னொரு பிளஸாவும் வந்து இருக்கு. போன வருஷம் 100 கிராம் அவங்க இப்போ அக்கௌண்ட்ல வைக்கிறாங்க, அதாவது கோல்டு லோன் வைக்கிறாங்க அப்படின்னா 5 லட்ச ரூபா வந்து தந்திருப்பாங்க முத்தூட் பினான்ஸே. ஸோ இப்போ அதே 100 கிராம் கோல்டு வைக்கிறாங்க அப்படின்னா 6 லட்ச ரூபா வந்து தராங்க. ஏன்னா கோல்டு பிரைஸ் வந்து லாஸ்ட் 6 மாசம் நல்லாவே வந்து ஏறிடுச்சு. அதனால இவங்களால அதிக அமௌண்ட் வந்து தர முடியுது. 100 கிராம் ஆஃப் கோல்டுக்கு போன வருஷம் எவ்வளவு கொடுத்தாங்களோ அதை விட அதிகமா வந்து தர முடியுது. ஸோ அதனால யாரும் பர்சனல் லோன் போகாம கோல்டு லோன் வந்து வைக்கிறாங்க. இது இந்த கம்பெனி வந்து பெரிய பிளஸ் அமைது. அண்ட் தென் இவங்களுமே லோன் கொடுக்கும்போது சேம் அமௌண்ட் ஆஃப் த கோல்டுக்கு வந்து அதிக அமௌண்ட் வந்து தராங்க. ஸோ அப்படின்னும் போது இவங்க பேக்கப்பாவும் நிறைய இருக்கு. அந்த இவங்க ப்ராஃபிட் வந்து நிறைய பண்ணிக்கிறாங்க. இந்த ரீசன்ஸ் எல்லாமே அமைஞ்சுதான் கோல்டு லோன் வந்து ஒரு பெரிய பிளஸ் அமைது. அது வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 90% வந்து அப்பாதுக்கான ரீசனா வந்து அமைது. அண்ட் தென் இந்த கம்பெனியுமே ஒரு கேபிட்டல் இன்ஃபியூஷனா வந்து 700 கோடி பண்ற பிளான்ல வந்து இருக்காங்க. அதுல 500 கோடி வந்து முத்தூட் மணின்ற நிறுவனத்துல வந்து லான்ச் பண்ண போறாங்க. அதை இன்ஃபியூஷன் வந்து பண்ண போறாங்க. இந்த முத்தூட் மணி வந்து என்ன மாதிரியான கம்பெனி அப்படின்னா வெஹிக்கல் லோன்லாம் தர ஒரு கம்பெனியா இருக்காங்க முத்தூட் மணி. ஸோ அதுல ஒரு 500 கோடியும் 200 கோடி ரூபா வந்து முத்தூட் ஹோம் ஃபின்ல வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அப்படின்னா வந்து முத்தூட் ஹோம் ஃபினான்ஸ் தான் ஹவுசிங் லோன் கொடுக்குற அந்த ஒரு நிறுவனம். அதுல வந்து ஒரு 200 கோடி ரூபா வந்து இன்ஃபியூஷன் பண்ண போறாங்க. ஸோ இதுதான் ஓவரால் முத்தூட் ஃபினான்ஸ் இருக்கு அப்டேட்டா இருக்கு. ஸ்டில் ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. ஜோதி லேப்ஸோட Q1 வந்திருக்கு. Q1 வந்து சுத்தமாவே சரியில்லை. ஸோ ஃபுல்லாவே நெட் ப்ராஃபிட் டவுனா இருக்கு. அண்ட் தென் ரெவன்யூ டவுனா இருக்கு. எபிட்டாவும் வந்து டவுனா இருக்கு. அதெல்லாம் என்ன இதுன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணலாம். நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 5% வந்து டவுன் ஆயிருக்கு. எபிட்டா 7.5%, ஆப்ரேட்டிங் மார்ஜின்ஸும் ஸ்லைட்டா வந்து விழுந்திருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காம்படிஷன் அதிகமா வந்து வந்துருச்சு. அது ஃபர்ஸ்ட் ரீசனா இருக்கு. அண்ட் தென் ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இது செகண்ட் ரீசனா வந்து இருக்கு. ஸோ ரா மெட்டீரியல்ஸோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ரா மெட்டீரியல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது என்ன காம்படிஷன்ல எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இங்க இந்த ஜெப்டோ, ஸ்விக்கி இது மூலமா இந்த இன்ஸ்டன்ட் டெலிவரி தான் வந்து ஃபேமஸா இருக்கு. இந்த கம்பெனியுமே இன்ஸ்டன்ட் டெலிவரியில நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து உள்ள வந்து வச்சிருக்காங்க. நானே அந்த என்கோரோ ப்ராடக்ட் தான் வந்து யூஸ் பண்றேன் இந்த ஃபேப்ரிக் வந்து வாஷ் பண்றதுக்கு. அப்படி இருக்கும்போது நானும் ஸ்விக்கி அண்ட் ஜெப்டோல வாங்கும்போது இங்க பிரைஸ் டிஸ்கவுண்ட் வந்து தர வேண்டியதா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த என்கோ ப்ராடக்ட் வந்து துணி வாஷ் பண்றதுக்கு நான் 1 லிட்டர் வந்து நான் கடையில போய் வாங்குறேன் அப்படின்னா 100 ரூபாய் கேட்கறாங்க அப்படின்னும் போது ஜெப்டோல வந்து 90 ரூபா இல்ல 89 ரூபா 85 ரூபா வந்து கிடைக்குது. ஸோ அப்படின்னும் போது அங்க காம்படிஷன் அதிகமா இருக்கு. அவங்களும் அந்த செக்மெண்ட் வந்து உள்ள வர கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்படுறாங்க. அதனால இங்க காம்படிஷன் பிரஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வந்து எல்லாரும் தரும்போது இவங்க தரல அப்படின்னா ப்ராடக்ட் வந்து விற்காது. ஸோ அதனால இவங்களும் வந்து டிஸ்கவுண்ட் தர வேண்டியதா இருக்கு. ஸோ இது எல்லாமே மார்ஜின்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. செக்மெண்ட் வைஸ் வந்து அப்படின்னா ஃபேப்ரிக் கேர் வந்து ஒரு 3.3% வந்து அப்பா இருக்கு. இதுக்கான ரீசன் வந்து கீர்த்தி சுரேஷை வச்சு இப்போ ஒரு கேம்பெயின் வந்து ரன் பண்ணியிருந்தாங்க உஜாலாக்கு. அது வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து சேல்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த கேம்பெயினுக்கு அப்புறம். அண்ட் தென் டிஷ் வாஷிங்ல வரும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கு. இந்த பிரில்லி எக்ஸோபார்லாம் அதுவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பர்சனல் கேரா வரும்போது இந்த மார்கோனியம் நேச்சுரல் சோப்பா இருக்கட்டும் அண்ட் தென் ஜோவியான்ற புது ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதுவுமே வந்து சோப் தான். ஸோ இது வந்து இன்னும் நல்ல ட்ராக்ஷன் வந்து எடுத்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓவராலா பார்க்கும்போது ப்ராடக்ட் சேல்ஸ் எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. நல்ல கேம்பெயின்ஸ் ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓவராலா பிசினஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. பட் என்ன அப்படின்னா ரா மெட்டீரியலோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் தென் இங்க காம்படிஷன் பேசிங்ல வந்து இருக்காங்க. ஸோ கியூ காமர்ஸா போகும்போது நிறைய காம்படிஷன் வந்து இருக்காங்க. டிஸ்கவுண்ட்ஸ் வந்து தராங்க. ஸோ அதனால இந்த கம்பெனி வந்து அஃபெக்ட் ஆகுது. நேற்று வந்து ஒன்று சும்மா வாங்கினேன். ஏன்னா பிரைஸ் வந்து கம்மியா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இன்னைக்கு வந்து வாங்குற பிளான்ல வந்து இருக்க ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்தாலும் ஏறிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிசினஸ் வந்து இவங்க கிட்ட இருக்கு அப்படின்றதுனால இந்த கம்பெனியோட வந்து என்டர் ஆகுறேன். ஸோ நீங்க என்ன இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணீங்க? இதுதான் இன்னைக்கான ஓவரால் நியூஸ். கொஞ்சம் லென்த்தியா தான் வந்து இருக்கும். ஏன்னா நிறைய நியூஸ் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணியிருப்போம். இது வந்து கிளியர் கட்டா உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க. நேத்து கமெண்ட் பார்த்தாலுமே தெரிய வரது என்ன அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் நிறைய பேர் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் சேனல் வந்து அடுத்த லெவலில் வந்து பூஸ்ட் ஆகும். லைக்கும் வந்து பண்ணிடுங்க. ஸோ அப்படின்னும் போது அல்காரிதம் வந்து பூஸ்ட் பண்ணி எத்தனை வந்து கொடுக்கும் மத்தவங்களுக்கு. ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.